ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இஸ் ஃபார்மிங் எ பாலிசி. ஸோ கூகுள் சைட்லேருந்து அஃபிஷியலா வந்த நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கூகுள் வந்து ஒரு பாலிசி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. எத பத்தி, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இஸ் மேக்கிங் எ பாலிசி ஃபார் ஏஐ, ஏஐ கன்டென்ட் அண்ட் இஇஏடி. ஸோ ப்ரீவியஸாவே நம்ம வீடியோல வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இஇஏடி, ஸோ நியூவா வந்து ஒரு அப்டேட் வந்து கூகுள் சைட்லேருந்து வந்ததுல முக்கியமான ஒண்ணும் இந்த இஇஏடி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த வீடியோல நம்ம கூகுள் இஸ் ஃபார்மிங் எ பாலிசி ஆன் ஏஐ கன்டென்ட் அண்ட் இஇஏடிய பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸும் வந்து உங்களுக்கு தரப்போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் இந்த அப்டேட்டும் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கூகுள் இஸ் ஃபார்மிங் அண்ட் பாலிசி. ஸோ வந்து கூகுள் வந்து ஒரு பாலிசி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்டு கன்டென்ட்ட வந்து ஸ்டஃப் பண்றதா இருக்கட்டும், இல்ல அது ரிலேட்டடா இருக்கட்டும், எதுவா வந்தா இருக்கட்டும், அதுக்காக வந்து ஒரு பாலிசி வந்து மேக் பண்ணிருக்காங்க. So related to AI at Google Center Live Tokyo 2023, sharing new insights about Google approaches and recommendation on AI generated content. So new இன்சைட்ஸ் அண்ட் கூகுள் அப்ரோச், உங்க ரெக்கமெண்டேஷன் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஸோ ஏஐ ஜென்ரேட் பண்ற கண்டென்ட்டுக்கு வந்து நியூவா வந்து அவங்க இன்சைட்டா இருக்கட்டும், இல்ல கூகுள் அப்ரோச்சஸ் ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஹவு கூகுள் ட்ரீட்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட், லேபிளிங் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஸோ பப்ளிஷர் லேபிள் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். நேச்சுரல் கண்டென்ட் இஸ் ரேங்க்டு அட் த டாப். ஸோ வந்து என்னதான் நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கண்டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நேச்சுரல் கண்டென்ட், ஓன் கண்டென்ட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க என்னதான் சாட் ஜிபிடியில் வந்து கண்டென்ட் எடுத்து பிளகரிசம் செக் பண்ணாலுமே உங்களோட எஸ்இஓ வந்து ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு நீங்க வந்து ஓனா கண்டென்ட் ரைட் பண்ணும். யூனிக் கண்டென்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிருப்பேன் கொடுப்போம் அப்படின்றத பத்தி தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நேச்சுரல் கண்டென்ட் இஸ் ரேங்க்டு அட் த டாப். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் பை கூகுள் வாஸ் ரிமைண்டட் தட் த algorithm and signals are based on human content and because that will rank natural content at the top. ஸோ வந்து நேச்சுரல் கண்டென்ட் தான் டாப்ல இருக்கும் அப்படின்றத பத்தியும் சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் தென் வந்து ஹவு டஸ் கூகுள் ஹேண்டில் ஏஐ கண்டென்ட் அண்ட் இஇஏடி. இஇஏடி வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருப்போம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கூகுள் சைட்ல இருந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டிவ்னஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், இதுதான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சர்வீஸா இருக்கட்டும், ப்ரொவைட் பண்ற இடத்த வந்து எப்படி நீங்க வந்து உங்களோட ட்ரஸ்ட்ட வந்து பில்ட் பண்றதுக்காக, இந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து கூகுள் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் வந்து அத்தாரிட்டிவ். ஸோ வந்து ஒரு பேஜ், ஒரு டொமைன் இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா, அதுக்கான ஒரு வேல்யூபிள் சோர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா, அது உள்ள போய் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறது உங்களுக்கு சேஃபா இருக்குமா? அது மாரி தான் ஒரு வெப்சைட் உள்ள வந்து நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா, அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கான ஓனர் இருக்கணும். அதுக்கான கரெக்ட்டான ஃபார்ம்ஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். கரெக்ட்டான சோர்ஸ் அவங்க கையில இருந்தா மட்டும் தான், டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கையில இருந்தா மட்டும் தான், அத வந்து ஒரு ட்ரஸ்டபிளா ஒரு அத்தாரிட்டிவ் சொல்லுவாங்க. எக்ஸ்பர்டைஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து அப்கமிங்ல வந்து கூகுள் வந்து மேஜரா வந்து பிரிஃபர் பண்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்க போறேன் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்க்கு போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கூகுள் இஸ் ஃபார்மிங் எ பாலிசி ஆன் ஏஐ கன்டென்ட் அண்ட் இஇஏடிய பத்தி பார்த்துட்டோம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த கன்டென்ட், இந்த ஆர்டிக்கிள வந்து ரீட் பண்ணி பாருங்க. அதுலயும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போற ஒரு ஆட்ஸ் தான் பார்க்க போறோம். கூகுள் ஆட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கூகுள் ஆட்ஸ பொறுத்தவரைக்கும் செர்ச் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், அது மாரி நெறைய ஆட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு மேஜரா வந்து இன்னைக்கு நம்ம சர்ச் ஆட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சர்ச் ஆட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ கூகுள் ஆட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ வந்து ஆர்கானிக் வே, ஸோ இந்த எஸ்இஓ ஆர்கானிக்கா வந்து கிரியேட் பண்ணியும் கொண்டு போலாம். அண்ட் தென் வந்து பெய்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ வந்து த்ரூ வந்து டார்கெட்டட் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த பெய்ட் ப்ரமோஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கூகுள் ஆட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா இருந்துட்டு இருக்கு. அப்கமிங் ஜெனரேஷன்லயும் மிகப்பெரிய டூலா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ்ல வந்து சர்ச் ஆட்ஸ்ன்னு சொல்லப்படுறது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு அ
இது வச்சிருக்கீங்க, ஒரு சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த சைட்ல என்ன நீங்க வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து செல் பண்றீங்க, இல்ல பை பண்றீங்க, இல்ல வந்து ஆ கஸ்டமருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து ஆ கன்டென்ட் டைட்டில் ஆகவும், அதுக்கப்புறம் அதுக்கான சூட்டபிள் கீவேர்ட்ஸ வந்து ரிசர்ச் பண்றது தான் ரொம்பவே முக்கியம். Google Adsஸ பொறுத்தவரைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து Google Adsல வந்து கீவேர்ட்ஸ வந்து பொட்டன்ஷியல் டார்கெட்டட் கஸ்டமர கரெக்ட்டா சூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்றீங்களோ, அது மூலியமா உங்களோட பெய்ட் பண்ற மனி வந்து கம்மியாவறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பிட் பண்ற அமௌண்ட்டும் வந்து லெஸ்ஸா வந்து ஸ்பெண்ட் ஆவறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து Google Ads பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் Googleஓட ஒரு அஃபிஷியல் அப்டேட்ட பத்தி பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நெறையா புது புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா பை பை. ஸ்டே டியூன்ட்.